ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ லவ்வபிளான நம்ம வீக்காவை விட்டுட்டு, நம்ம காவேரியை விட்டுட்டு, ஒரு கன்னட நடிகை வந்து ப்ராஜெக்டில் சைன் பண்ணிக்கிறதா எனக்கு தெரிய வந்தது. எந்த கன்னட நடிகையில் மலையாள நடிகை யார் வந்தாலுமே நம்ம சுவாமி விஜய்க்கு பொருத்தமாக இருக்க மாட்டாங்க. இந்த மகாநதி சீரியலில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனால் போக போக நம்ம வீக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அழகான லவ் மூமெண்ட்டை கொடுத்தவங்க கடைசி வரைக்குமே. கடைசி மெமரி லாஸ் ஆகிட்டு அடுத்ததாக கல்யாணம் பண்ணிக்கும் போதும் அந்த கடைசியில் வந்து அவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டை கொடுத்தாங்க நம்ம வீக்கா. இப்படிலாம் நடித்தவங்களே இவ்வளோ ஃபேன்ஸுங்க வந்து எங்கள் எல்பியை போட்டால் தான் சுவாமி கூட நல்லாயிருக்கும், சீரியல் நாங்கள் பார்ப்போன்னு சொல்லியும். ஆனால் விஜய் டிவியில் வந்து கன்னட நடிகையை தேர்ந்தெடுத்திருக்கிறது தான் ஒரு கேள்வி. அவங்க தான் சுவாமி கூட ப்ராஜெக்டில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் நடித்தா என்னன்ற போல் ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு. யார் நடித்தாலும் பார்ப்போம், ஆனால் இருந்தாலும் எங்கள் வீக்கா நடித்தா தான் அது ஃபஸ்ட் சீரியலாக போகும். அது உண்மை தான். அது எப்பவுமே வந்து கொஞ்சம் நெஞ்ச அவார்டியா வாங்கியிருக்காங்க. ஸ்க்ரீன் ஸ்பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க, பெஸ்ட்டு சீரியல் அவார்டு, என்னென்ன சீரியல் அவார்டு கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே எங்கள் வீக்கா தட்டிட்டாங்க. அப்படி இருக்கும் இந்த வீக்காவை. ஃபேன்ஸுக்காக கண்டிப்பாக விஜய் டிவி இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சுவாமி கூட எல்பியை நடிக்க வைக்கலாம். ஆனால் கன்னட நடிகை வரப்போகிறதா ஒரு கொஸ்டின், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம சுவாமி கூட கன்னட நடிகை தான் வராங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய சீரியலில் கன்னட நடிகைகள் தான் நடிச்சுக்கின்னு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்பி போல், லக்ஷ்மி பிரியா போல் யாரும் நடிக்க மாட்டாங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பை பை.